எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எண்ணங்களை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுதான் ஆரம்பமே. எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அப்புறம் எண்ணத்து இருக்கும், ஒன்றுமே இல்லை, மூலையே வேலை செய்யலாத மாதிரி தான். இப்போது வாய்ப்புகள், இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தரோட பேசுகிறதுக்கு. நீங்கள் என்ன காரணத்துக்காக போகணுமோ அது உடனடியாகவே அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். இப்போ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக உபயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். மாபெரும் பெரிய சிஇஓ, அவர் பெரிய கம்பெனியோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அவர் தான் வந்து டைரக்டர். இன்ஃபேக்ட் அவர் தான் டைரக்டர். அவர் நடந்த மீட்டிங் நடந்தது வந்து டெல்லியில் இருந்தது. அவர் கேட்டார் என்ன ரவி, உடைய சாப்பிட்றீங்களா, காஃபி ஆர் டீ? எனக்கு தெரியும், டெல்லியில் டீயை கேட்டால் 5 செகண்டில் வந்துடும். நான் வேணும்னே என்ன பண்ணேன், எனக்கு ஐ ப்ரிஃபர் காஃபி பிகாஸ் ஐ எம் சவுத் இண்டியன் அப்படின்னு. நிச்சயமாக ஐ வில் அரேஞ்ச் ஃபார் அப்படி சொல்லி கீழே ஃபோன் பண்ணி உடனே அது பண்ணார். இப்போ பாருங்கள், இந்த காஃபி வரதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகும், இல்லை 15 நிமிஷம் ஆகும். அந்த சான்ஸை உபயோகப்படுத்திக்கிட்டேன். நான் சொல்ல வேண்டியது அத்தனையும் தெளிவாக அவருக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ அவர் என்னோடய பெரிய கஸ்டமர். வெற்றி எப்படி வந்தது? உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்திக்க வேண்டிய சரியான மனிதரை சந்திச்சிங்க, அந்த பயனுள்ளதாக அதை உபயோகப்படுத்திக்கிட்டோம். இவ்வளோ தாங்க. இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் வேணும். இப்போ அவர் சந்திக்கணுன்னா என்ன பண்ணுறது? சந்திக்க வாய்ப்பு வரணும்ல. அப்போ வாய்ப்பை தேடி நம்ம தானே போகணும். வாய்ப்பை உருவாக்கணும். வாய்ப்பை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பெரிய மனுஷனோட வாய்ப்பை, சந்திக்கிற வாய்ப்பை உருவாக்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, சரியான நேரத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டு. உங்ககிட்ட ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு பேனா, யாரை போய் சந்திக்க போகிறீங்கனாலும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒருத்தரை பேச போனீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நான் உபயோகப்படுத்திட்டேன். ஆனால் அன்றைக்கி என் கையில் ஒரு பேப்பர், ஒரு பென்சில் இருந்தது. அவர் பேசும்போது நிறைய பேச விடுவேன். எப்போவுமே நீங்கள் அவங்கள எப்படி நான் உபயோகப்படுத்திக்கணுன்னா, அவங்கள நிறையா பேச விடணும். நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அவங்கள பேச விட்டு நீங்கள் நிறைய விஷயத்தை வாங்கணும். அவர் பேசின பேச்சிலேருந்து நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டு அவரோட நீங்கள் பேசணும். அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் நல்லது. அவர் சொல்லும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்லுவார். அதை நீங்கள் சரியான நேரத்தில் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஒரு பேப்பர், ஒரு பென்சில், இல்லை ஒரு பேனா, இவ்வளோதான். அது இல்லாமல் போகவே கூடாது எங்கேயுமே. ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு சாதாரணமாக இன்னொருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னாலும், அவங்களோட பேச போகும்போது ஒரு பேப்பர், ஒரு பேனா, இல்லை ஒரு பென்சில், இதை எடுத்துகிட்டு தான் போகணும். அதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் திறந்த மனசோடு இருக்கணும். நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அவங்க எந்த ரூட்டில் போகிறாங்களோ அந்த ரூட்டில் போய் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பென்சிலில் தான் எழுதியிருக்கீங்களே, பேனால் எழுதியிருக்கீங்க இல்லையா, நோட் பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு இந்தந்த விளக்கங்கள் அப்போ கொடுத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்காமல் எவனுமே இருக்க முடியாது. புரிஞ்சிக்காத ஒருத்தன் இருப்பான்.
அவன் யார் அப்படின்னா அவன் மைண்டில் ஏற்கனவே ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் உங்களில். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்க, அவன் மைண்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் என்ன தான் கஜக்காரனை குட்டிக்காரனை அடித்தாலும் அவனுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவன் மைண்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். அவன் ஒரு நாள் திருப்பி வருவான் அவங்கக்கிட்ட. ஏன்னாக்கா அந்த யார் இவன் நம்பி போனானோ அவன் இவனை போட்டு பார்த்துருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு சப்ளை பண்ணாமல் இப்போ இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கணும். அன்றைக்கி உங்களை தேடி வருவான். அதுக்குன்னு அன்றைக்கி போய் கோபத்தோடு வேண்டாம்னு சொல்லாது. வியாபாரத்துக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் எப்போவுமே கதவை மூடாதீங்க. அதனால தான் சொன்னேன், ஒரு திறந்த மனதோடு இருக்கிறது. எந்த கதவையுமே மூடக்கூடாது. அவன் எப்போ வேணாலும் வரலாம், இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் அவங்ககிட்ட போகலாம். திருப்பி கூட ஒரு வருஷம் கழித்து நீங்கள் யாரை சந்திச்சிங்களோ அவர் ஒரு காரணத்தோடு போய் பார்த்து நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், வரலாம், யாருக்கு தெரியும். அதனால் கதவை மட்டும் மூடிடாதீங்க. அதே மாதிரி அவர் பேசும்போது நடுவில் போகாதீங்க. அவர் பேசுகிறதை இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. நடுவில் போகுது இல்லை சார் இது இப்படி சார் நான் சொல்லக்கூடாது. அவர் பேசி முடிக்கிறதுக்கு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் எழுதி எங்களோட பாயிண்ட்ஸை இந்த தப்பு இருக்குது சார் அப்படின்னா சரி, வந்திருக்கவன் அறிவாளி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு வெற்றிக்கான ஒரு வழிமுறை. இந்த தெரிந்த மனசோடு இருந்தால் தான் நீங்கள் வெற்றியை பெற முடியும். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுந்திரிச்சு மொபைல் வந்துருக்குன்னு சொல்லி எழுந்திரிச்சு போனீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதை நான் இப்போ சொல்லிட்டேன். ரெண்டாவது, மொபைலுங்கிறதுக்குள்ள வைப்ரேஷன் மோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களுடைய என்ன தான் இம்பார்ட்டன்ட் வேலையாக இருந்தாலும் முதல்ல மொபைலை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா மொபைலை வைப்ரேஷன் மோடில் போடுங்க. மிஸ்டர் கால் பண்ண போகுது, என்ன அவசரம் ஆகிட போகுது. மொபைல் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பேசும்போது இன்னொருத்த மொபைலில் பேசினான்னா உங்களுக்கு கோபம் வரணும், வரலன்னு நீ மனுஷனே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது மொபைலை எடுத்தான்னா உங்களுக்கு ஒரு கோபம் வரணும். அப்போ என்கிட்ட எதுக்கு பேச வர? உனக்கு என் டைம் என் டைம் என்னோடது சொந்தம். அதை நீ உட்காந்து என்கிட்ட பேச வந்துட்டு நீ பாட்டு மொபைல் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா முதல்ல அந்த ஹேபிட்டை முதல்ல நிறுத்திக்கும். அது மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, இல்லை நீங்கள் யாரை சந்திக்க போனீங்களோ அவரோட பேசுகிறீங்க அப்படின்னா அவர் முகத்தை பார்த்து பேசுங்க, கண்களை பார்த்து பேசுங்க. நீங்கள் நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்பார், அப்போ கேட்டால் என்ன சார் அவருக்கு நான் பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்கள் பேசணும். இதை பண்ணிங்கன்னா அவருக்கு உங்களை பற்றி ஒரு மாபெரும் ஒப்பீனியனே டெவலப் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்மளை கேட்டுட்டு தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வரும். யாரோட நீங்கள் போகிறீங்களோ அவர்கிட்ட தயவுசெய்து வழவழா குழவழான்னு பேசாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வராது, தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் வருமோ அதே மாதிரி அவருக்கும் வரும். இந்த வழவழா குழகுழா இதெல்லாம் இருக்கக்கூடாது. போனீங்கன்னா உங்களோட வேலையை கரெக்டாக முதல்ல கணக்கச்சிதமாக முடிங்க. அது உங்களோட வேலை முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக பேசலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதுவும் லிமிட்டடாக தான் பேசணும். இந்த சப்ஜெக்ட் வரக்கூடாது. நீங்கள் எந்த காரணத்துக்காக போனீங்களோ அந்த காரணமான சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டு போய் இந்த சாதாரணமாக அரட்டை அடிக்கிறீங்களா அப்போ பேசவே கூடாது. ஏன்னா இவன் இப்படி அவங்க உங்களை பற்றி ஒரு அசஸ் பண்ண முடியும். எப்படின்னு இவன் ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கான், இவன் இல்லை நம்மளை மாட்டி விட வந்திருக்கானா, இல்லை என்னன்னு தெரியல, உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வர ஆரம்பிச்சு. அந்த கூடிய மட்டும் அன்றைக்கி பேசாம மட்டும் அடுத்த நாள் கூட நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அன்னியோடு அந்த பேச்சை முடிச்சிக்கிங்க, அதான் நல்லது. தவறான முடிவுகள், தவறான முடிவுகள், இந்த தவறான முடிவுகளை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள்.
இதில் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் இருப்பான், அவனை தேடி கண்டுபிடிங்க, அவனை போய் கேளுங்க. ஒத்தனை கேட்காதீங்க, 4 பேரை கேளு. நான் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டினேன். முதல்ல எனக்கு கொடுத்த கொட்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கொடுத்தாங்க. அவர் என்னெல்லாமல் போட்டு கொடுத்தார், டிராயிங் போட்டு கொடுக்குமா அடி பயங்கரமாக போட்டு கொடுத்தாரு. என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம்லாம் கிடையாது. நான் இன்னொருத்தரை தேடி போனேன். அவர் போட்ட டிராயிங்கை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் வேணாமோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினேன். அவர் கிட்டத்தட்ட 74 லட்சமோ என்னோ கொடுத்தார் கொட்டேஷன். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தரை பிடிச்சேன். அவர்கிட்ட பேசின போது என்னையா இவ்வளோ தானே ஆகும். ஏன்னா இப்போ 2 பேரோடு பேசும்போது நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்யணும், 3வது ஆள்கிட்ட போனேன். இவ்வளோ தானே இருக்கு, இதுக்கு இப்போதைக்கு இருக்கியா, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். ஒரு 60 லட்ச ரூபா, ஒரு 55 லட்ச ரூபானா முடிச்சிடலாங்க. யாருங்க 45 லட்ச ரூபாவில் பண்ணி முடித்தேன். 1.5 கோடி எங்கே இருக்குது, 45 லட்சம் எங்கே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா அவங்கள பேச விடணும். பேசினால் பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி யாரோட பேசணும், எப்படி பேசணுங்கிறதே நீங்கள் சிந்திச்சதே போய் அவரோட பேசணும். என்ன சார் ஒரே பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. அதிகமான பிரச்சனைகள் வரணும்னு வேண்டிக்கிங்க. ஏன் தெரியுமா, எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ அவ்வளோக்கு நீ அறிவாளி ஆகிட்டு அந்த பிரச்சனையை மீட் பண்ணுறீங்க. அதனால் வரக்கூடிய ஒரு தெளிவு, இதுதானா அப்படின்னு. இப்போது இந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே முடிவு எடுக்காதீங்க. 2 நாள் காயப்பட்டு பாருங்கள். இந்த கே பாலச்சந்திர படத்தில் ரொம்ப ஒரு வார்த்தை சொல்கிறார், கல், சின்ன குட்டி கல் கண்ணு முன்னால் வச்சு பார்த்தா பாறாங்கல் மாதிரி தெரியும், அது தூரத்தில் வச்சு பார்த்தா குட்டி கல். தூக்கி பின்னால் போட்டு அந்த கல்லை தேனிங்கன்னா கிடைக்காது. ஏன் அது மாதிரி குப்பையாக இருக்கும். எந்த கல்லை தூக்கி போட்டிங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் சொல்ல புரியுதா? பிரச்சனைகளும் அப்படி தான். முதல்ல வரும்போது சந்திக்கும் போது பெருசாக தெரியும். 2 நாள் ஆற போடுங்க. ஆனால் அதை பற்றி யோஜனை பண்ணாமல் இருக்காதீங்க. யோஜனையெல்லாம் பண்ணிக்கிங்க. 2 நாள் ஆட போடுங்க. எதுவுமே இம்மிடியட்டாக பதில் சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. யாராவது இன்றைக்கி எனக்கு இம்மிடியட்டாக பதில் சொல்லலாம் முடியாது சொல்லுங்கள், நான் சிந்திக்கணும் அப்படி சொல்லுங்கள். இந்த முடியாதுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய சக்தி. அதையும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இந்த முடியாது, காலில் செருப்பு இருக்குது, கடிக்குது, இல்லைன்னா பிடிக்குது. அவங்ககிட்ட நீங்கள் செருப்பு வேணான்னு சொல்லுங்கள். அந்த கடைக்காரன் என்ன அவன் யார் நினைக்கிறது, நீ காசு கொடுக்குற அவங்கள விற்கிறான், அவ்வளோதானே. உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவன் விற்கிறான், அவ்வளோதான், வியாபாரி. அதோடு சரி, எனக்கு இது வேணாம், அது காலு கடிக்குது, இந்தாங்க. இப்போ தான் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு போட்டு பார்த்தா தானே நான் போட முடியும், பின்ன போடாமல் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். தைரியமாக அந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை முடியாதுன்னா, ஏன் என்னால் பண்ண முடியாதுயா, முடியாதுங்கிறது தைரியமாக சொல்லுங்கள் எப்போவுமே. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டு, சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் பேசாதீங்க. இந்த முதல்ல தேவையற்ற மனிதர்களை, தேவையில்லாத மனிதர்கள், இந்த தேவையில்லாத மனிதர்கள் நிறைய பேர் பண்ணணும். குப்பை முதல்ல அவனை லிஸ்ட்டு போட்டு ஓரமாக வைங்க. அவனா வந்து பேசுவேன், நீங்கள் பேசிட்டு அவன் சப்சிட்டு போயிட்டு அவனோட ரொம்பலாம் டீல்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒன்று ஞாபகம் வச்சுங்க, முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்சுங்க. அடுத்தது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. வந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரலனாலும் அதை ஆப்பர்ச்சுனிட்டியை வரவழைங்க. எல்லாமே சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதுங்க உலகத்தில் எதுவுமே இல்லை. வெற்றி உங்கள் கையில் தான். உங்களால் முடியும். நினச்சி பாருங்கள், முடியும் முடியும் முடியும். வெற்றி.